இந்த ஒரே ஒரு வீடியோவோட விஜயனுடைய ஆட்டம் முடிவுக்கு வருகிறது. ஆமாங்க, நான் மிகைப்பிடித்து சொல்லல, உண்மையிலேயே சொல்றேன். ஆதாரங்களோடு கையங்களவுமாக சிக்கி இருக்கிறார் திருவாளர் விஜய் அவர்கள். ஆமா, இந்த ஒரு பாட்டு உண்டுல, மாட்டிக்கினார் ஒருத்தரு அவரை காப்பாத்தணும் கர்த்தரு அப்படின்னு. இனிமேல் யாராலும் விஜயை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவ்வளவு ஆதாரங்களோட 2வது கூட்டத்திலேயே மாட்டிக்கிட்டார் ஐயா. ஆமா, 2வது பயணம். போன சனிக்கிழமை திருச்சி, இந்த சனிக்கிழமையில ஐயா கையங்களவுமா மாட்டி இருக்கிறாரு, ஆதாரங்களோடு மாட்டி இருக்கிறார். அந்த ஆதாரங்களை எல்லாம் முன்வைத்து இந்த வீடியோல நாம வச்சு செய்ய போறோம். அவரை வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு பேசுகின்ற பொழுது ஒண்ணு சொல்றார். யாரை பார்த்து? முதலமைச்சரை பார்த்து சொல்றார். ஸ்டாலின் சார், சிஎம் சார், பயப்படுறீங்களா? என்ன பார்த்து பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, பார்க்கலாம், நேருக்கு நேர் மோதி பார்ப்போமா, ஒண்டிக்கு ஒண்டி பார்ப்போமா, வர்றீங்களாங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறார். சார், எந்த விஜய சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? சிஎம் தன்னை பார்த்து பயப்படுறதா ஒரு விஜய் பேசினார்ல, அது விஜய் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? என்ன சார் மறந்துடுச்சா உங்களுக்கு? மறந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா? எந்த விஜய் ஞாபகப்படுத்தணுமா? இப்ப சமீபத்துல, மிக சமீபத்துல பத்திரிகையாளர்கள் போன சனிக்கிழமை மைக்க நீட்டும் போது மைக்க பார்த்து அள்ளு விட்டு போய் பயந்து ஜன்னலை மூடிட்டு தெரிச்சு ஓடினாரு அந்த விஜய். ஆமா, இது சமீபத்து உதாரணம். ஓகே ஓகே, நீங்க அந்த உதாரணத்தை கேக்குறீங்க. நான் பேச போற ஆதாரம் அது இல்ல, நான் வச்சிருக்கிற ஆதாரம் வேற, அதுக்குள்ள வர்றேன். நீங்க சொல்றது சிஎம்ஐயே மிரட்டுறாரு விஜய். இன்னைக்கு பல ஊடகங்கள் அப்படித்தான், சிஎம் மிரட்டி விட்டார், உருட்டி விட்டார்னு சமூக வலைதளங்கள்ல. எந்த விஜய்? மாண்புமிகு அம்மா அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினார்ல அந்த ஹலோ சார், நீங்க ஒரு அம்மாவை பார்த்து பயந்தீங்கல்ல, நீங்க ஒரு அம்மாவை பார்த்து பயந்து கோடநாடு வாசல்ல போய் நீங்களும் உங்களுடைய தந்தையாரும் கால் கெடுக்க கைகட்டி காத்து நின்றீர்கள் அல்லவா? அந்த அம்மையாரை பார்த்தே பயப்படாதவர் ஸ்டாலின். நீங்க பார்த்து பயந்த அம்மையாரை பார்த்தே பயப்படாதவர் ஸ்டாலின் உங்களை பார்த்தா பயப்பட போகிறார். உங்களுக்கு எல்லாம் பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க, இந்திரா காந்தி. அந்த இந்திரா காந்தியை பார்த்தே பயப்படாதவர் ஸ்டாலின் உங்களை பார்த்தா பயப்பட போகிறார். சரி விடுங்க, அது இருக்கட்டும். இப்ப ஸ்டாலின் பயந்துட்டாருன்னு இவருக்கு யார் சொன்னா அப்படின்னா அவரே சொல்றாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன உதாரணம்னா, அவர் போகும்போது, அவர் பரப்புரைக்கு போகும்போது மின்சாரத்தை துண்டிச்சிடறாங்களாம். எப்படிங்க? மின்சாரத்தை கட் பண்ணி விட்டுறாரா ஸ்டாலின். யாருக்கு பயந்து? விஜய்க்கு பயந்து. ஆமா, இது அவருக்கு வேலை. இப்ப இது என்ன பொழப்புன்னு எனக்கு தெரியல. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மின்சாரத்துறைக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறார். அந்த கடிதம் திரு எம் குமார், நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாத்துக்கங்க. திரு எம் குமார், நாகை மாவட்ட கழக செயலாளர், தமிழக வெற்றி கழகம், பெறுதல் உயர்திரு அப்படின்னு போட்டு மின் பொறியாளர் அவர்கள் போட்டு அந்த மின்ங்கிறத அடிச்சுட்டு மேற்பார்வை பொறியாளர் அவர்கள், மின் பொறியாளர் அலுவலகம், நாகப்பட்டினம். அந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு மின் நிறுத்தம் செய்வது தொடர்பாக. எப்படிங்க மின் நிறுத்தம்? இவங்க போய் கடிதம் கொடுத்திருக்காங்க. அந்த கடிதத்தை நான் ஃபுல்லா வாசிக்கல, விரைவா 2 வரி வாசிட்டு போயிடுறேன். எங்கள் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் சாலை மார்க்கமாக வாஞ்சூர் ரவுண்டானா தொடங்கி நாகூர் தெற்கு பால்பண்ணைச்சேரி வடகுடி சாலை வழியாக கிழக்கு கடற்கரை சாலையை அடைந்து எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க எல்லாம் எழுதிட்டாங்க. இப்பதான் எழுதிட்டு வரும்போது கீழே வர்றாங்க. இவர் பிரச்சாரம் செய்யும் நேரத்தில், அவர் பிரச்சாரம் செய்யும் வழியில் மின் கம்பிகள் இருக்கின்ற காரணத்தினால் தளபதி விஜய் அவர்கள் நிகழ்வு முடியும் வரை அவ்வழியில் உள்ள மின் தடங்களில் மின் நிறுத்தம் செய்து தரும்படியும் மின்சார ஊழியர்களை பணியில் அமர்த்தும்படியும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எழுதுனது யார் சார்? மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தது யார்? இவங்க மாவட்ட செயலாளர். ஏன் சார் மின்சாரத்தை துண்டிக்கணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த கட்சியாவது மீட்டிங் போடும்போது போய் இப்படி எழுதி கொடுப்பாங்களா? ஐயா தயவு செய்து மின்சாரத்தை துண்டிக்கும்படி தாழ்மை. எவனாலும் கேட்பானா? ஏன் மின்சாரத்தை துண்டிக்கும்படி கேட்கறாங்கன்னா, இவங்களுடைய ரசிகர்கள் மின்சார கம்பி பிடிச்சு தொங்கிடுவான் சார். தொங்கி இருக்கான், உண்மையிலே மின் கோபுரத்துல ஏறுறான், மின் கம்பியை பிடிச்சு தொங்குறான், மரத்துல தாவுறான், கூரை மேல ஓடுறான். அப்போ அங்கிருந்து டப்புன்னு தொண்டு வண்டியில குதிக்கிறான். அப்படி வண்டியில குதிக்கும் போது
ஏதாவது வந்து என்ன பண்றது, மின் கம்பியை பிடிச்சு தொங்கிட்டான்னு வைங்க, என்ன ஆகும்? இப்ப அதுக்கும் இவங்க யார குறை சொல்லுவாங்க? விஜய் வருகிறார் என்று தெரிந்தே அன்று அங்க வந்து என்ன செய்யாம விட்டுட்டாங்க, மின்சாரத்தை இவர்கள் அனுமதித்து விட்டார்கள். ஐயோ இது சரியா, இது முறையா அப்படின்னு அதுக்கும் தமிழ்நாடு அரசை கேட்பாங்க. இவங்க தொண்டர்களை இவங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு என்ன கிடையாது, திராணி கிடையாது, இது கிடையாது. அப்ப இவங்க மின்சாரத்தை துண்டிக்க சொல்லி மனு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசும் சரி, யாராவது ஆர்வ கோளாறுல மின்சார கம்பி பிடிச்சி தொங்கிட்டானா என்ன பண்றதுன்னு அங்க மின் வாரிய ஊழியர்கள் எல்லாம் போட்டு அதுக்கான பணிகளை எல்லாம் செய்யுது. செஞ்சா இவர் வந்து என்ன பேசுறாரு, நான் வரும்போது மின்சாரத்தை துண்டிக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஸ்டாலின் சார், அமித்ஷா வருகின்ற பொழுது, மோடி வருகின்ற பொழுது, RSS தலைவர்கள் வருகின்ற பொழுது மின்சாரத்தை துண்டிப்பீர்களா அப்படின்னு சவால் விடுறாரு. ஐயோ ஐயோ, இந்த பாருங்க, மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தார், திமுக எதிர்ப்பு. மோடி என்ன செஞ்சாரு தெரியுமா? திமுக எதிர்ப்புக்கு அஞ்சி சாலை வழியாக செல்லாமல் ஹெலிகாப்டர் வழியாக போய் அங்கே இருந்து காம்பவுண்ட் சுவரெல்லாம் உடைச்சுக்கிட்டு, காம்பவுண்ட் சுவரெல்லாம் உடைச்சு அவருக்குன்னு தனி பாதையை உருவாக்கி யாரு கண்ணிலையும் படாம ஓடினாரு. யாரு? இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி. அவரே ஓட விட்டவங்க. நீங்க வந்து அவர்கள் வரும்போது இப்படி செய்வீர்களா? இதா வேலை? எனக்கு புரியவே இல்லை. நீங்களா அப்படி யாராவது உங்களை நம்ப வச்சிருக்காங்களா? அப்படி உங்க மனசுக்குள்ள புகுந்து யாரும் நம்ப வச்சிருக்காங்களோ, உங்களை கண்டு ஸ்டாலின் அஞ்சுகிறார், கிடுகிடுன்னு நடுங்குகிறார் அப்படின்னு யாராவது நம்ப வச்சிருக்காங்களா? எனக்கு தெரியல. அப்படி இருந்தா தயவுசெய்து நான் சகோதரர் விஜய் அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட கோபம்லாம் இல்ல. சார், உங்களை யாரோ ஏமாத்துறாங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அவர் உங்களை எல்லாம் அவருக்கு நினைச்சு கூட பாத்துக்க மாட்டாரு. அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க, அரசியல் செய்யுங்க, மக்களோட நில்லுங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, அதெல்லாம் வேற. நீங்க வந்த 2வது நாளே நான் கூட தான் 4 படம் நடிச்சிருக்கேன். அயலி வெப் சீரிஸ்ல நான் நடிச்சிருக்கேன். பிளட் மணின்னு ஒரு படத்துல நடிச்சிருக்கிறேன். சலூன் ஒரு படத்துல நடிச்சிருக்கேன். இன்னும் படமே வரல. என்னை பார்த்து விஜய் நடுங்கி விட்டார் நான் சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இருக்கு. நீங்க உங்களை பார்த்து ஸ்டாலின் நடுங்கி விட்டார், அஞ்சுகிறார்னு சொல்றதுலாம் காமெடியோட உச்சம் சார். காமெடியோட உச்சம். நீங்க இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் என்ன கேக்குறேன், நீங்க வந்து திருச்சியில பேசுனீங்க. என்ன சொல்றாரு? அந்த போட்டோ நான் காட்டுறேன் உங்களுக்கு. போட்டோவை காட்டுறேன். திருச்சியில பேசும்போது இவர் என்ன சொல்றாரு? திருச்சியில் பேசுகின்ற பொழுது அந்த மைக் ஒயர துண்டித்து விட்டார்கள் அப்படிங்கிறார். குறைந்தபட்ச அறிவு இருக்கிற யாராவது இதை நம்புவார்களா? தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும். தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும். ஆயிரக்கணக்கான உங்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் திமுக காரன் எவனோ போய் அல்லது அரசு போய் அங்க போய் ஸ்பீக்கர் ஒயரை கட் பண்ணுமா? பாத்துட்டு இருப்பானா? சரி, ஓகே, விட்டுருங்க. அதை விட ஒரு காமெடி சொல்றேன். தம்பி, அந்த படத்தை போடுப்பா, அந்த போட்டோ காட்டுப்பா. அந்த போட்டோ பாத்துட்டீங்களா? இதுதான் அவர் திருவாளர் விஜய் அவர்கள் திருச்சியில் முதலில் பரப்புரை செய்கின்ற பொழுது பயன்படுத்திய மைக். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், விருப்பம் இருப்பெல்லாம் பிராக்டிகலா பேசுறேன். முதலில் அவர் பயன்படுத்திய மைக் இதுதான், கையில இருக்கு பாருங்க. இதுல எங்க ஒயர் இருக்கு சார்? இது ஒயர்லெஸ் மைக் சார். ஒயரே இல்லாத மைக்கு. ஒயரே இல்லாத மைக்ல ஒயரை கட் பண்ணிட்டாராம் திமுக தலைவர், தமிழ்நாடு அரசு. இவருக்குன்னு போய் எப்படி 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவனால் தான் ஒயரே இல்லாத மைக்ல ஒயரை கட் பண்ண முடியுமா? ஒரு அளவுக்கு. அப்புறம் இது மைக் சரியா வேலை செய்யல. அவங்களுடைய டெக்னிக்கல் டீமோட ஃபால்ட். ஐயா, நான் சொல்லல ஐயா, அவங்க டெக்னிக்கல் டீம் ஃபால்ட் நான் சொல்லல. நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுக்குறேன், பாத்துக்குங்க. அந்த கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தில் சமீபத்தில் இணைந்த IRS அதிகாரி திரு அருண் அவர்கள் அவர் பேட்டி கொடுக்கிறாரு. என்னன்னு, அது கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட், தொழில்நுட்ப கோளாறு, அது ஏன் அப்படி ஆயிடுச்சு என்று நாங்கள் வந்து ஆய்வு செய்து வருகிறோம் அப்படின்னு அவரே பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியை நான் வந்து லிங்க்ல போடுறேன், பாருங்க. நீங்க அவங்களே ஒத்துக்கிறாங்க அது தொழில்நுட்ப கோளாறுன்னு. அப்புறம் உடனே என்ன செய்யறாங்க, அடுத்தது ஒரு ஒயர் மைக்க கொடுக்குறாங்க. திருப்பி கார்ட்லெஸ் வேலை செய்யல அப்படின்ட்டு ஒயர் மைக்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதுவும் வேலை செய்யல. இதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? இவருக்கு 2 நாளைக்கு ஒண்ணுக்கு வரலன்னா கூட திமுக தான் குறை சொல்வார் போல இருக்கு. ஒரு சென்ஸோட பேசுங்க பிரதர். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், உங்க பர்சனல் பிரச்சனை இருக்கலாம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணமா? ஏன்னா நாட்டுல எவ்வளவு இஷ்யூஸ் இருக்குது. அதை பத்தி எப்ப பேசுவீங்க? எப்ப பேசுவீங்க? நீங்க அரியலூர் போனீங்களே, அரியலூர்ல அனிதாவை பற்றி எவ்வளவு நேரம் பேசுனீங்க? எனக்கு சொல்லுங்க. அரியலூர்ல அனிதாவை பற்றி நீங்க என்ன பேசுனீங்க? எவ்வளவு நேரம் பேசுனீங்க? ஏன் அரியலூர்ல அனிதாவை பற்றி நீங்க வந்து
மிக அழுத்தமாக நீங்க பேசலன்னு நான் சொல்றேன். சொல்லுங்க. நீட் விவகாரத்துல நீங்கள் நாடகம் தானே ஆடினீங்க. என்ன பண்ணீங்க? எல்லாரும் சரி நீட் மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு நீங்க சொன்னீங்க தெரியுமா? அன்னைக்கே தெரியும் நீங்க யாருடைய குரல் என்று. நீங்க வந்து நீட் மட்டும்தான் வாழ்க்கையா என்று கேட்ட போதே நீங்கள் பாஜகவின் குரல். அதனாலதான் நீங்க அரியலூர்ல அனிதாவை நினைவூட்டி நீங்க பேசல. கேட்டா சொல்லுவாங்க அனிதா வீட்டுக்கு போனாரு. எல்லாம் ரைட்டு. இப்ப ஏன் பேசல? நீங்க வந்து அனிதா பேரில் படிப்பகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுக கேள்வி கேட்பீங்களா? அனிதா பெயரை வந்து கட்டிடங்களுக்கு சூட்டிய திமுக நோக்கி நீங்க கேள்வி கேட்பீங்களா? என்ன நீங்க ஒரு குறைந்தபட்ச லாஜிக் வேண்டாமா? பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருக்குது. நீங்க வந்து அங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்களோ போன வாட்டியே சிவசங்கர் சொன்னாரு. நான் செஞ்ச திட்டத்தை எல்லாம் இவர் செய்யணும்னு திருப்பி கோரிக்கை வச்சிட்டு இருக்காருன்னு. ரயில்வே டிபார்ட்மெண்ட், நேஷனல் ஹைவே எல்லாத்துக்கும் ஸ்டாலினை நோக்கி கேள்வி கேளுங்க. எது எது ஸ்டேட் கவர்மெண்டுடைய அதிகாரம் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்டுடைய அதிகாரம் என்ன, என்ன நடந்துச்சு, என்ன நடக்கல, எதுவும் தெரியாம யாரோ ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதி ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சு தான் படிக்கிறாரு. பார்த்து தான் படிக்கிறாரு. தப்பு இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் குறையா நான் சொல்லல. அந்தந்த பகுதியில என்ன சிக்கலு அப்படி பார்த்து படிக்கிறதுனாலதான் மண் அரிப்புக்கும் மீன் அரிப்புக்கும் வித்தியாசம் தெரியாம மண் அரிப்பை தடுக்க வேண்டும்ங்கிறத மீன் அரிப்பை தடுக்க வேண்டும் வாசிக்கிறார். இது வந்து சினிமா இல்ல. ஓகே ஓகே சார் ஒன்ஸ் மோர். ஓகே ரெடி ரெடி கேமரா ரெடி 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 கமான் கமான் ரெடி ஒன்ஸ் மோர் போலாம் கமான் ரெடி ரெடி ஸ்டாண்ட் பை ரெடி ஆக்ஷன் அப்படின்னு ஒண்ணு திருப்பி நீங்க சரி செஞ்சு மண் அரிப்பை அப்படின்னு பேச முடியாது. மக்களுடைய பிரச்சனை. நீங்க ஆனா நான் திருவாளர் விஜய் அவர்களை இருகரம் குப்பி வேண்டுவது தெரியுமா? நீங்க தொடர்ந்து வாங்க. நீங்க வாரத்துல ஒரு நாள் இல்ல, வாரத்துல 7 நாள் நீங்க பேசணும் மக்கள்கிட்ட. பேசினா தான் நீங்க எக்ஸ்போஸ் ஆவீங்க. நான் அன்னைக்கு சொல்லும் போது எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு. எல்லாரும் நீங்க என்ன இப்படி பேசுறீங்க விஜய் ஏன் நீங்க வந்து அதுக்காக இப்படிதான் பேசணுமா? நான் எதுவும் ஆபாசமா ஒருப்ப நான் என்னைக்கு பேசுறது அது எல்லாருக்கும் தெரியும். நியூஸ் 18ல பேசும்போது நான் ஒரு வாதம் வைத்தேன். என்ன சொன்னேன்? இந்த திருச்சியில் 5 மணி நேரம் டிராபிக்ங்கிறதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்டது. சார் 100, 150 பேர் இருந்திருப்பாங்க அன்னைக்கு எங்க இதுல விமான நிலையத்துல. அங்க வந்து ஸ்பாட்ல வந்து இவர் வருவதற்கு முன்பாகவே ஆயிரக்கணக்கான பேர் திரண்டிருந்தாங்க. நான் விருப்பம் இல்லாமலே பேசுறேன். ஆயிரக்கணக்கான பேர் திரண்டிருந்தாங்க. இவர் போகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு 5000க்கு மேல 10,000 வரையிலான மக்கள் அங்கே நிச்சயமாக இருந்திருக்க கூடும். இவர் போகும்போது ஆஸ்பர் பிளான் படி போயிருந்தாலே 5000க்கு மேல மக்கள் திரண்டிருப்பாங்க. சரியா? அங்க அவ்வளவுதான் இடம். 5000 பேர் திரண்டாலே மூச்சு திணறின்னு வைங்க. 5000 பேருங்கிறதே ரொம்ப அதிகம் தான். ஓகே வச்சுக்கங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு? அந்த 100, 150 பேர் ஏர்போர்ட்ல இருந்தவங்கள முன்னாடி பின்னாடி விட்டு டிராபிக் ஜாம் ஆக்கி வண்டியை ஸ்லோவா போக வச்சு ஒரு கட்டத்துல டிராபிக் ஜாம் ஆயிடுமா? அதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் ஸ்பீடா போக முடியாதா? ஒரு ரோட் ஷோவை பண்ணி அங்க மக்கள் வெள்ளத்தில் நீந்தி சென்றார், நடந்து சென்றார், ஓடி சென்றார், உருண்டு சென்றார்னு எல்லா ஊடகங்களும் போட்டு இவர் அங்க போறதுக்கு 5 மணி நேரம் ஆகி நீந்தி நிதானமா ஐயா போய் சேர்ந்தார். நான் அன்னைக்கே சொன்னேன், இவர் நினைத்தால் சீக்கிரம் போக முடியும். எப்படி மதுரை மாநாட்டுக்கு கரெக்டா வந்தாரு? எப்படி விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு கரெக்டா வந்தாரு ஸ்டேஜுக்கு? அன்னைக்கு தொண்டர்கள் பின்தொடரலையா? அப்ப அன்னைக்கு செல்வாக்கு இல்லையா? திருச்சியில் மட்டும் தான் செல்வாக்கான்னு நான் கேட்டேன். பெரியார் திடலுக்கு வந்து பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கின்ற பொழுது மலர் தூவி மரியாதை செலுத்திய பொழுது கூட்டமே இல்லாம வர முடிஞ்சுத? அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுகின்ற பொழுது பாலவாக்கத்துல ஈசிஆர்ல போடுகின்ற பொழுது கூட்டம் இல்லாம போக முடிஞ்சுத? ஏன் இவரு பல ஷூட்டிங் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கோயம்புத்தூர் வந்து இறங்கினார். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இறங்கி சல்லுன்னு போயிட்டாரு. அன்னைக்கெல்லாம் முடியுது. சரி இப்ப அடுத்தடுத்த ஊர்களுக்கு போகும்போது இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் கூட்டம் முடிச்சுனா இவர் என்னைக்கு ஸ்பாட்டுக்கு போய் சேருவாரு? இப்ப திருச்சியில நடந்த மாதிரி தன்னெழுச்சியாக பெரும் மக்கள் கூட்டம் திரண்டு விஜயை பார்க்க இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு அவர் என்னைக்கு போய் சேருவார்னு சொல்லுங்க. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து திருச்சியில இருக்கக்கூடிய மரக்கடைக்கு போறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சு. இப்ப திருச்சியில இருந்து நாகப்பட்டினத்துக்கு போறதுக்கு ஒரு 3-4 நாளாவது ஆயிருக்கணும்ல. பிராக்டிகலா பேசுறேன். அட்லீஸ்ட் 2 நாள் ஆயிருக்கணும்லாங்க. அதே கூட்டம் அவ்வளவு கூட்டம் மக்கள் வெள்ளம் அலை கட்டலன்னு திரண்டு வந்திருந்தால் இன்னைக்கு எப்படி கரெக்டா போனீங்க? அப்ப செட்டப் அன்னைக்கு திருச்சிக்கு பிளான்டு, வெரி பிளான்டு, திட்டமிட்டு நீங்க டிராபிக் ஜாமை ஏற்படுத்தி போறவங்க உயிரெல்லாம் எடுத்து பல பேர் பொழப்புல மண்ணள்ளி போட்டு எதுக்கு அது? என்ன சொல்றேன்? நான் திருப்பி சொல்றேன். அப்ப விஜய்க்கு ரசிகர்களே இல்லையா? தொண்டர்களே இல்லையா? நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் விருப்பம் இருக்கின்றே பேசுறேன். விஜய்க்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார். அதுல ஒரு விழுக்காடு மாற்றுக்கிறது கிடையாது. முதல் தலைமுறை வாக்காளர்களில் 90 விழுக்காட்டினர் விஜய்க்கு வாக்களிப்பார்கள். ஆச்சரியமே இல்லை. நான் விருப்பம் இருப்பின்றி பேசுறேன். ஆனா நீங்க அன்னைக்கு திருச்சியில நடத்துனது டிராமா. விஜய வந்து விஜய்க்கு வாக்கே விழாது என்றும் நான் சொல்ல போவதில்லை.
விஜய் தான் அடுத்த முதலமைச்சர்னு நான் யாரும் சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேங்கிறேன். விஜயை குறை மதிப்பீடு செய்வதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை. விஜயை மிகை மதிப்பீடு செய்வதும் தேவையற்ற ஒன்று. அவர் கணிசமா வாக்கு வாங்குவார். என்னங்கிறது வாக்கு வரும்போது நம்ம பார்ப்போம். கணிசமான வாக்குகளை நிச்சயமாக பெறுவார். என்னங்கிறத அப்ப பார்ப்போம். ஆனா அது அவருடைய உரிமை. அது அவர் பேசட்டும், மக்கள்கிட்ட பேசட்டும், வாக்குகளை வாங்கட்டும், பிரச்சனை இல்லை. அதற்காக தவறான தகவல்களை சொல்லி நீங்களே மின்சாரத்தை துண்டிப்பதற்கு எழுதி கொடுத்துட்டு அப்புறம் ஏன் மின்சாரத்தை துண்டித்தீர்கள் என்று கேள்வி கேட்பது, வயர்லெஸ் மைக்ல பேசிட்டு அது ஒழுங்கா கேட்காம உங்களுடைய தொழில்நுட்ப கோளாறுக்கு வயரை கட் பண்ணிட்டு அரசு என்று சொல்வதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமானது. சகோதரர் விஜய் அவர்களே, இனியாவது சென்ஸோட நீங்க தயவு செய்து பேசுங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு, உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஸ்டாலின் கோலையும் அல்ல, நீங்கள் அசகாய சூரரும் அல்ல, ஜெயலலிதாவிடம் கைகட்டி வாய்பொத்தி நின்றதை மீண்டும் மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஜெயலலிதா அம்மாவே ஜெயிலுக்கு அனுப்பியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.